இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற ನಾಮத்திலே உங்களை ಯಾವರಿಮಾಯಿ வரவேற்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧುರ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಸ್ವಾಗತವಾಗಲಿ. இன்று மார்ச் முதல் தேதியிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பேச கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் நன்றி சொல்கிறேன். ಮಾರ್ಚ್ ಮೊದಲನೇ ತಾರೀಕಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಲು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಗಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சங்கீதம் 34:17 நாங்கள் வாசிக்கிறோம். ಕೀರ್ತನೆ 34:17 ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮಗಾಗಿ ಓದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ಯೆಹೋವನು ನೀತಿವಂತರ ಕೂಗನ್ನು ಕೇಳಿ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் நமக்கு எப்பொழுதும் கூட இருக்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಾತನಾಗಿದ್ದಾರೆ. நிறைய நேரத்திலே நம் வாழ்க்கையில துயரம் துன்பங்கள் வரும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறதில்லை என்று சொல்லித்தான் நாம் யோசிக்கிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಸಂಕಷ್ಟಗಳು ನಮಗೆ ಬರುವಾಗ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಭಾವಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. மனிதன் நம்மோடு கூட அந்த நேரத்தில் இருப்பதில்லை என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ಮನುಷ್ಯರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಅದನ್ನು ஆனா ಅಂಗೀಕರಿಸಬಹುದು. தேவனை நாம் அப்படி சொல்லவே முடியாது. ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ನಾವು ಹಾಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத ஒரு தேவன். ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಮಾತು ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ನೆರವೇರಿಸದಿರುವುದು ದೇವರು. அவருடைய வாக்கு சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் உன்னை கைவிடாமல் உன்னோடு கூட நான் இருப்பேன். ಅವರು ಒಡಂಬಡಿಕೆ ವಾಗ್ದಾನ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அதனாலே தான் நம் தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்பும் பொழுது நம்முடைய துயரத்தின் நேரத்திலே துன்பத்தின் நேரத்திலே அவர் நம்மோடு கூட இருக்கிறதை காண முடியும். ದೇವರು ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ಅವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. நிறைய நேரத்திலே இந்த துயரம் துன்பங்கள் வரும் பொழுது நம்முடைய எதிர்காலம் இல்லாத போல நம்முடைய ஆன்மீக கண்கள் மூடப்படுகிறது. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಹೋರಾಟಗಳು ಬರುವಾಗ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. துயரம் துன்பம் வரும் பொழுது நாம் முதலாவது நினைக்கிறது, யார் எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்வார். ಕಷ್ಟ ಸಂಕಟ ಹೋರಾಟ ಬರುವಾಗ ನಾವು ಮೊದಲು ಭಾವಿಸಿಕೊಳ್ಳೋದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋದು, ನನಗೆ ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. உதவி எங்கிருந்து வரும்? ಸಹಾಯ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ? அது தெரிஞ்ச உடனே அந்த நபரிடத்துல போய் நாம் கேட்கிறோம். ಆ ಸಹಾಯ ಎಲ್ಲಿಂದ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ. மனிதரிடத்துல சில நேரத்துல கேட்கிறது கொடுப்பேன் என்று சொல்வார்கள், ஆனால் கொடுக்க மாட்டார். ಮನುಷ್ಯರ ಬಳಿಗೆ ಕೇಳುವಾಗ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆனால் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் இங்கே அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರ ಬಳಿಗೆ ಕೇಳುವಾಗ ರಮ್ಯವಾದಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. நாம் தேவனிடத்தில் கேட்கிறது அல்லது பேசுவது தான் நம் ஜெபம் என்று சொல்லுகிறோம். ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳುವುದು ಬೇಡುವುದು ಅದನ್ನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ இந்த ಹೇಳುತ್ತೇವೆ. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவார். 17ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಯೆಹೋವನು ನೀತಿವಂತರ ಕೂಗನ್ನು ಕೇಳಿ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமான்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவரிடத்தில் முறையிடும் பொழுது அவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் 1, 2, 3 அல்ல, சகலத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ನೀತಿವಂತನು ದೇವರ ಮಕ್ಕಳು ದೇವರಲ್ಲಿ ಮೊರೆಯಿಡುವಾಗ 1, 2, 3 ಅಲ್ಲ, ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳಿಂದ ಹೋಗಲಾಡಿಸುತ್ತಾರೆ. அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀವು ದೇವರನ್ನು ಕರೆಯುವಾಗ ದೇವರು ನಿಜವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நம்முடைய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்காமல் இருக்க மாட்டார். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳದೆ அவருடைய ಇರುವುದಿಲ್ಲ. செவி எப்பொழுதும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ಅವರ ಕಿವಿ ಯಾವಾಗಲೂ ನಾವು ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. அதனாலே தான் இந்த நாளிலும் கூட அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற தைரியத்தோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ತಿಂಗಳನ್ನ ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವಾತನೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಈ ತಿಂಗಳನ್ನ ನಾವು சில ಪ್ರಾರಂಭಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நேரத்துல கஷ்டம் துயரம் இருக்கும்போது நாம அந்த காரியங்களை சில பேரிடத்துல சொல்லுவது கிடையாது. ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಬಾಧೆ ಸಂಕಷ್ಟ ಇರುವಾಗ ಆ ಕಷ್ಟವನ್ನು ಬೇರೆಯವರ ಬಳಿಗೆ ನಾವು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. யாராவது அந்த நேரத்துல வந்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா
அந்த நபர் சொல்லுவாங்கன்னா நல்லா இருக்கிறேன் அப்படின்வாங்க, ஆனா உண்மையில அவங்க துயரத்துல இருப்பாங்க. ಯಾರಾದರೂ ಏನಾದರೂ ಬಂದು ಹೇಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ ವಿನಃ ನಿಜವಾಗಿ ಅವರಲ್ಲಿರುವಂಥ ಕಷ್ಟವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ஏனென்று சொன்னால் இது பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கவார். ಯಾಕಂದ್ರೆ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ಉಪಯೋಗ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இந்த யோசனை நம்முடைய தேவனுக்கு முன்பாக நமக்கு வரக்கூடாது. ಈ ಯೋಚನೆ ನಮಗೆ ದೇವರ ಮುಂದೆ ಬರಬಾರದು. நாம் தெளிவாக தேவனிடத்திலே சொல்ல வேண்டும். ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಎಲ್ಲವೂ ಹೇಳಬೇಕು. அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ಅವರು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು நாம் ಸಂಶೋಧಿಸುವ என்ன சிந்திக்கிறோம் என்று கூட அவருக்கு நல்லா தெரியும். ನಾವು ಏನು ಚಿಂತಿಸುತ್ತೇವೆ ಯೋಚಿಸುತ್ತೇವೆ ಎಲ್ಲ அதனால ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. நாம என்ன ஆண்டவர்கிட்ட சொல்றோமோ அது இருக்கிற வண்ணமாய் நம்முடைய எண்ணத்தை அவருடைய முன்பாக சொல்லலாம். ಆದ್ರಿಂದ ನಾವು ಏನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇವೋ ದೇವರ ಮುಂದೆ ಅದು ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳೋಣ. அதோடு கூட அங்க சொல்லுகிறது அந்த இரண்டாவது பாகத்துல சொல்லுகிறது அவர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். ಎರಡನೇ ಭಾಗ ಹೇಳುತ್ತದೆ ಎಲ್ಲದರಿಂದಲೂ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವರು ಎಂಬುದಾಗಿ. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட தேவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಕೂಡ ದೇವರು ಏಷಾಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ತನ್ನ ಜನರಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அது ஏசாயா 41:10 பார்க்கலாம். ಇಸಾಯ 41:10 ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ನೀನಂತೂ ಹೆದರಬೇಡ, ನಾನೇ ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ, ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳದಿರು, ನಾನೇ ನಿನ್ನ ದೇವರು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತೇನೆ, ಹೌದು ನಿನಗೆ ಸಹಾಯ ಕೊಡುತ್ತೇನೆ, ನನ್ನ ಧರ್ಮದ ಬಲಗೈಯನ್ನು ನಿನಗೆ ಆಧಾರ ಮಾಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ಎಷ್ಟು ರಮ್ಯವಾದಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இன்றும் கூட நம்முடைய தேவன் இப்படித்தான் நமக்கும் சொல்லுவார். ಇವತ್ತು ಕೂಡ ದೇವರು ನಮಗೆ ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பார்த்து அவர் இப்படிதான் சொல்லுவார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன். ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳದಿರು, ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இது. ಎಷ್ಟು ರಮ್ಯವಾದ ವಾಗ್ದಾನ. உங்களுடைய வாழ்க்கையிலே மிக இருக்கிறதான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಕತ್ತಲೆಗಳು ಕವಿದಿದ್ದರು அவர் உங்களை பலப்படுத்துவார், அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை அவர் மேல் வையுங்கள். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವರು, ಅದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಹೊರಗೆ ತರುವರು ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆ ಇಡಿರಿ. பலன் இல்லாமல் இருக்கலாம், ಬಲ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உங்களை பலப்படுத்துவேன். ಅದು ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತೇನೆ. அவர் நம்மை காப்பாற்றுகிறவர் மாத்திரமல்ல, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವವರು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்மை தாங்குகிறவரும், ನಮ್ಮನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವವರು, நம்மை பலப்படுத்துகிறவரும், ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವವರು, நம்மை காக்கிறவருமாயிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವಾತನೂ ಆಗಿದ್ದಾರೆ. அதனாலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படணும் அவசியம் இல்லை. ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಭವಿಷ್ಯಕಾಲವನ್ನು ಕುರಿತು ಹೆದರಬೇಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இந்த வருஷத்தின் 2 மாதங்கள் அழகாக கடந்து போயிருக்கு. ಈ ವರ್ಷದ 2 ತಿಂಗಳು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಹೋಯಿತು. அப்படி என்று சொன்னால் துயரம் கஷ்டத்தின் மத்தியிலே கர்த்தர் அதிலிருந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ಹಂಗಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಷ್ಟ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು இந்த ಬಂದಿದ್ದಾರೆ. மாதத்திலும் அப்படித்தான் உங்களை கைவிடாமல் அவர் நடத்துவார். ಈ ತಿಂಗಳಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡದೆ ನಡೆಸುವರು. உங்களுடைய வாழ்க்கை பூரணமாக அவர் நடத்துவார். ನಿಮ್ಮ ಬಾಳನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರು ನಡೆಸಿಕೊಡು. நான் முடிக்கிறதுக்கு முன்பாக நமக்கு தெரிந்ததான ஒரு வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்கிறேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ರೋಮರ್ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾನು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ಇದಲ್ಲದೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಅನುಕೂಲವಾಗುತ್ತದೆ ಎಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தம் இது. ದೇವರು ನಮಗೆ ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ವಾಗ್ದಾನ. அவர்களை நேசிக்கிறதினாலே, ನೀವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರಿಂದ எல்லா காரியங்களும் அவர் மாற்றி உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಕೊಡಲು ದೇವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. துயரம் துன்பத்திலிருந்து அவர் விடுதலையாக்குவார். ನಿಮ್ಮ ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳ ಮಧ್ಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಬಿಡಿಸುವರು. அவர் மேல் நம்பிக்கை வைத்து
வாழ வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಭರವಸೆ ಇಟ್ಟು ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. வேதனையும் துயரத்தின் நேரத்திலே மனுஷனு முன்பாக போய் அழ வேண்டாம், தேவனுக்கு முன்பாக நீங்கள் அழுங்க. ವೇದನೆಯು ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳ ಸಮಯದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ಅಳಬೇಡಿ, ದೇವರ ಮುಂದೆ ಅಳೆಯಿರಿ. அந்த நொறுங்குண்ட உள்ளத்தை பார்த்து அவர் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ಆ ಮುರಿದ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸಿ. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. எங்களுடைய ஜெபத்தை கேட்கும் தேவனே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವಂತ ದೇವರೇ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இதோ இந்த முதல் நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ಈ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த நாளிலே நீ கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನೀವು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. இந்த வார்த்தை மனிதர்கள் சொன்னதல்ல, ಈ ವಾಕ್ಯವು ಮನುಷ್ಯರಿಂದ ಬಂದದ್ದಲ್ಲ. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறீர். ಈ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ಸರ್ವ எங்களை ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾಗಿದ್ದೀರಿ. உண்டு பண்ணினவரும் நீர்தான். ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನು ನೀವೇ. அதனாலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிரச்சனைகள், காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಬಾಳು, ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ, ಸಂಕಷ್ಟ ಎಲ್ಲವೂ ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ கடந்த ಸಮರ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. மாதங்கள் வருஷங்கள் எல்லாம் நீர் எங்களை பார்த்தது போல ಕಳೆದ ತಿಂಗಳು ಎಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದು ಕಾಪಾಡಿದ ಹಾಗೆ இந்த மாதத்தையும் நீ நடத்துவீர் என்று ಈ விசுவாசிக்கிறோம். ತಿಂಗಳು ಕೂಡ ನೀವು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ துயரத்தோடும் ನಂಬುತ್ತೇವೆ. கஷ்டத்தோடு இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும். ಕಷ್ಟ ಬಾಧೆಗಳಲ್ಲಿ ಇರುವಂತರನ್ನು ಕಣ್ಣಿಟ್ಟು ನೋಡು. அவர்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். ಅವರಿಗೊಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. அவர்களுக்கு ஒரு வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை தாரும். ಅವರ ವೇದನೆಯಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் தாமே இந்த மாதத்தை உங்களை அற்புதமாய் நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ದೇವರು ತಾನೇ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಲೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೆ. தொடர்ந்து பாருங்கள், பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் ஆசீர்வதிக்க. ಸತತವಾಗಿ ಸಂದೇಶಗಳನ್ನು ನೋಡಿ ಅನೇಕರಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಿರಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.